நீங்கள் இப்போ பார்க்குறது முருங்கைக்காய் தோட்டம் பாருங்கள், சுற்றி பாருங்கள். முருங்கைக்காய் தோட்டம். முருங்கைக்காய் தோட்டத்தில் நீங்கள் ஈஸியாக 2 ரூபா 3 ரூபா கொடுத்து ஒரு முருங்கைக்காய் ஈஸியாக சாப்பிட்ருவீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக இவ்வளோ வளர்ச்சியில் வளர்ந்துன புல்கள் அதெல்லாம் உழவு போட்டிருக்கு. இனிமேல் இது எல்லாம் களை எடுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் தோட்டம்தான். ஃபுல்லாக களை எடுக்கணும் பாருங்க. களை எடுக்கணும். 2 மரத்துக்கு கேப்பில் இதில் ஒரு பள்ளம் நோண்டி இதில் உரம், மாட்டு சாணம், அப்புறம் கோழி உரம் இதெல்லாம் போட்டு தண்ணி பாய்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது நார்மலாக நம்ம இப்போ விவசாயத்துக்கு யாரும் வராதனால இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புல்லை வாட வைக்கிறதுக்கு களக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க. களக்கொல்லி மூலமாக இதை வாட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புல் அப்படியே மக்கிரும். அதுக்கு மேலே இதுதான் லேடர். சொட்டு நீர் பாசன லேடர்னு சொல்லுவாங்க. கேபிள் தண்ணீர் அதில் தான் வரும். அது மூலமாக ஒவ்வொரு மரத்து கேபிளையும் இடைவெளி விட்டு தண்ணி பாய்ச்சி ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதெல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு முருங்கைக்காய் வருங்க. இப்போ பூச்சி அரிச்சிட்டு போயிருங்க. இந்த மாதம் மழை பெஞ்சு ஓஞ்சதுமே முருங்கையை புழு அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நூலாம்பாசி, 8 சிலந்தி இதெல்லாம் அங்கங்கே கொசுகளை பிடிக்கிறதுக்கு வலை பின்னி அந்த வலை மூலமாக புழு உற்பத்தி ஆகி எல்லா மரத்தையும் அரிச்சிருது. அதை காப்பாற்றுறதுக்கு சரியான அதாவது என்ன இயற்கை மருந்து கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக நுனி கறுத்துட்டு போயிருங்க. இது பாருங்க, நுனி கறுத்துட்டா இதில் பூ இருக்குது.